ஐயனார் துணை சீரியல்ல இன்னிய எபிசோட்ல என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வீட்ல இருக்கிற எல்லா வேலையுமே வந்து நம்ம சேரன் மட்டுமே செஞ்சுகிட்டு இருக்கிறாப்ல. பாத்ரூம் கழுவுறது, தம்பிங்களோட துணிய கூட நம்ம சேரன் தான் துவைக்கிறாப்ல. இதெல்லாம் பார்த்துட்டு நிலா, இதெல்லாம் என்ன நியாயமே இல்ல. எதுக்காக உங்க தம்பிங்களோட துணிய கூட நீங்க துவைக்கிறீங்க? ஏன் அவங்க துவைச்சுக்க மாட்டாங்களா? அப்படின்னு சொல்ல, நம்ம சேரன் இதுல என்னம்மா எனக்கு கஷ்டமா இருக்கு? இதெல்லாம் எனக்கு கஷ்டமே இல்ல அப்படின்னு சாதாரணமா அத எடுத்துக்கிறாங்க. ஆனா, இங்க நிலாவுக்கு இதெல்லாம் பார்க்கறதுக்கு கொஞ்சம் புடிக்கவே இல்ல. என்ன இப்படி பண்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு. இங்க கிச்சன்ல சேரன் சமைச்சுக்கிட்டு இருக்கிறாப்ல. அங்க வர்ற நிலா வந்து பார்த்தீங்கன்னா, "எனக்கு ஒரு வீடு பார்க்க சொன்னனே என்னாச்சு?" அப்படின்னு சொல்லி கேட்கறாங்க. அப்ப வந்து பார்த்தீங்கன்னா, "பார்த்துக்கிட்டு இருக்கேன்ம்மா, இரும்மா நல்ல வீடா பார்த்து குடுக்குறேன்." அப்படின்னு சேரன் சொல்லிக்கிட்டு இருக்கும் பொழுது, "அதுக்கு அடுத்ததா உங்க கம்பெனியிலேயே எனக்கும் ஒரு வேலைய போட்டு குடுங்க." அப்படின்னு நிலா கேட்க, சேரனுக்கு தூக்கி வாரி போட்டுடுது. நம்ம சேரனே மேஸ்திரியா இருக்கிறாரு, கொத்தனாரா இருக்கிறாரு. அவரு எப்படி வேலை வாங்கி குடுக்க முடியும்? இருந்தாலும் வேற வழியே இல்லாம சேரனும் பொய் சொல்ல ஆரம்பிக்கிறாப்ல. அதுக்கப்புறம் எல்லாருமே வெளிய போயிடுறாங்க. நம்ம பல்லவன் மட்டும் தான் இருக்கிறாப்ல. பல்லவன் கிட்ட வந்து நம்ம நிலா பேசிக்கிட்டு இருக்கிறாங்க. அப்ப டிவி பார்க்கலாம் அப்படின்னு போயிட்டு டிவி ஆன் பண்ணா, அது ஆன் ஆகவே மாட்டேங்குது. பல்லவன் கிட்ட கேட்டா, "அது எப்பயாச்சும் அது இஷ்டப்பட்டா ஆன் ஆகும். அப்ப பார்த்துக்க வேண்டியது தான்." அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. கொஞ்ச நேரத்துல பல்லவனும் போயிடுறாப்ல வெளியில. இப்ப நிலா மட்டும் தனியா இருக்கிறாங்க. அங்க வந்து நம்ம நடேசன் வராப்ல. வந்தவரு ஒழுங்கா இல்லாம வந்து பாத்தீங்கன்னா, அங்கேயே ஹால்லயே உட்காந்து தண்ணி அடிக்க ஆரம்பிக்கிறாப்ல. நிலாவுக்கு இது பிடிக்கவே இல்ல. வேற வழியே இல்ல. பொறுத்துக்கிட்டு தானே ஆகணும். குடிச்சதுக்கு அப்புறம் அவரு பாட்டு பாட ஆரம்பிக்கிறாரு. பாட்டு பாடிட்டு வந்து பாத்தீங்கன்னா, சொந்த கதை, சோக கதையெல்லாம் நிலா கிட்ட சொல்றேன் அப்படின்னு சொல்லி டார்ச்சர் பண்ணிக்கிட்டு இருக்கிறாரு. நிலாவும் பொறுத்துக்க முடியாம தூங்கி தூங்கி விழுந்துகிட்டு இருக்கிறாங்க. ஸோ இது இன்னைக்கு இப்படி நடந்திருக்கு. வெயிட் பண்ணி பார்க்கலாம் நாளைக்கு என்ன நடக்க போகுதுன்னு.